நாளில் நாம் கூடி ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்று இன்னும் கர்த்தர் நம்மை தெளிவான பாதையில் வழிநடத்த நாம் ஊக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 28வது வசனம். இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதமான வாக்கு தத்துவம் யாரு கிடைக்கு? மரியாள் கிடைக்கு. அடுத்த வசனம். அந்த அம்மாவுக்கு அந்த வார்த்தைகளை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள விசுவாசிக்க ரொம்ப தயக்கம். எப்படி தயக்கம்னு கேட்டால், இந்த வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல், இப்படி ஒரு வாழ்த்துதல் வந்திருக்கு, இது எப்படி போய் சேருமோ சொல்லி ஒரு கலக்கம். அடுத்த வசனம். தேவதூதன் மறுபடியும் வார்த்தைகளை சொல்லி அழுத்தி பார்க்குற, நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய், அதையும் சொல்கிறாங்க. அடுத்த வசனத்தில் இயேசுவை நீ பெற்றெடுப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், அந்த இயேசு பெரியவராக இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார்ன்றது. இதெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள். அடுத்த வசனம். இது பின்னால் வரக்கூடிய அந்த நடத்துதலை பற்றி அவ்வளோ தெளிவாக சொன்னாலும் கூட மரியாளுக்கு அந்த வார்த்தைகளை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் வாசிக்கிறேன் 35வது வசனம். வேறு வழியே கிடையாது, வேறு வழியே. மரியாளம்மாவுக்கு ஸ்திரீகளுக்குள்ளே ஆசிரிக்கப்பட்டோன்னு சொல்லியாச்சு, நீ கிருபை பெற்றோன்னு சொல்லியாச்சு, கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிற எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. இயேசு இப்படிப்பட்டவரெல்லாம் நீ பெற்றெடுக்க போகிறேன்னு சொன்னாலும் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் என்ன செய்யலை, வரலை. கடைசியில் அதை எப்படி விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்பி 35வது வசனம், தேவதூதன் அவளுக்கு வேறு வழி இல்லை, பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவி உண்மையில் வரும். இவ்வளோ சொன்ன உடனே பின்னால் வாசிக்கிறோம் 38வது வசனம். அதற்கு மரியாள் இப்போ தான் ஒரு முழுமையான விசுவாசத்துக்குள்ளே அர்ப்பணிப்புகளே வராங்க. அது வரைக்கும் எவ்வளவோ வாக்கு தத்துவங்கள் சொல்லி பார்த்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்குது, மனம் இல்லை, யோசனை இருக்குது. ஆனால் இப்போது பரிசுத்த ஆவி உம்மிடத்தில் வரும். சொன்ன உடனே மரியாளுக்குள்ள பெரிய விசுவாசம். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். இதோ 38வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடையாது, வேறு எனக்கு ஒன்றும் வேண்டாம். அது பிறகு ஒரு பூரணமான ஒரு சூழ்நிலை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லியாச்சு. 39வது வசனம். அதுக்கு மேலே அந்த அம்மாவால் உட்கார முடியல, எழுந்து தீவிரமான புறப்பட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய சொந்த பந்தத்தில் உள்ள சகரியா வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, அங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவை என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் முதலாவது செய்ய முடியல. ஆனால் இப்போ பயங்கரமான வேலை நடக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவி வந்து இறங்கிச்சு. அதோ நான் அதற்கு ஆண்டவருக்கு அடிமைன்னு சொன்ன உடனே பின்னால் வாசிக்கிறோம் 41.
ஆக மரியாள் நிரம்பின அபிஷேகம் எங்கே போகுது? எலிசபெத் விட்டு போய் அந்த அம்மா அது பரிசுத்தாவியில் நிரப்படுத்தாங்க. 42 இந்த அம்மாவை என்ன செய்தாங்க? வாழ்ந்தாங்க. எல்லாம் யாருடைய வேலை அப்படின்னு சொன்னால் பரிசுத்தாவியானுடைய வேலை. அடுத்த வசனம், நீங்கள் வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லி அந்த பெண்கள் அந்த எலிசபெத் சொல்கிறாங்க. அடுத்த வசனம், எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல, என் பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நீ வந்ததுக்காக நான் தோத்துறோம் அப்படின்னு. இன்னைக்கு காத்திரு ஜெபத்துக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் தோத்துறோம். இது நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, அநேகருக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்க மாற்றம் வரும். நம்ம எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பரிசுத்தாவி மரியாளுக்குள் வந்த உடனே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவுதுன்னு சொல்லி எழுந்து போய் அபிஷேகத்தோடு போக ஆரம்பித்தாங்க. அவரோட மரியாள் கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் கூட பரிசுத்தாவியின் அபிஷேகங்கிறது முக்கியம். நமக்கும் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இருக்குது, இன்னும் அதிகமாக வேணும். நம்ம இன்னும் எழுந்து செயல்பட வேண்டிய வேலை நிறையா இருக்குது. இன்னும் நமக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கும், நிறைய அதிசயங்கள் நடக்கும். எங்கேயுமே உலக தோற்றம் முதற்கொண்டு எங்கேயுமே நடக்காத அற்புதங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். மரியாள் அந்த அபிஷேகத்துக்குள்ள வந்த உடனே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே தீவிரமான வேலைகளை செய்ய ஆரம்பிக்காங்க. நம்ம தீவிரமாக இன்னும் கர்த்தருக்காக உழைக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் இப்படி செய்ய போவதற்காக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இவளை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராக இருந்து ஸ்தோத்திரம். தந்த பாடல் வேலைக்காக, துதி ஆராதனைக்காக, ஜெப வேலைக்காக, ஊழிய பகிர்மானங்களுக்காக, உடைய வார்த்தைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மரியாள் மேல் இறங்கி வந்த தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர், எங்கள் குடும்பத்தார் அனைவர் மேலும் ஆண்டவர், அனைத்து ஊழியர்கள் மேலேயும், அனைத்து விசுவாசிகள் மேலேயும், அனைத்து ஜெபக்குழுக்கள் மேலேயும், அனைத்து சபைகள் மூலம் மேலும், அனைத்து ஊழியர்களும் மேலும், சுதாசின ஊழியர்கள் மேலும், மிஷினரிகள் மேலும், எங்கள் மேலும், எல்லார் மேலும் ஆண்டவரே தூய ஆவியானவரை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானுடைய பலத்தோடு என்னுடைய கடமைகள் பணிகளை செய்ய பலன் தாரும். என்னுடைய பிரயாணங்களை வாய்க்க செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரும் தூய ஆவியினால் நிரப்பி நம்மளை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.